गजाननं भूतगणातिसेवितं कपित्तजम्बूतपरक्षारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான தினம் இல்லையா? எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு சமயம் நான் சின்ன வயசில் இஸ்கான் நான் போயிருந்தேன். அந்த இஸ்கானில் போய் ஞாயிற்றுக்கிழமை உண்மையாகவே அங்கே வந்து ரொம்ப பிரமாதமாக தயிர் சாதம்லாம் பிரமாதமாக இருந்துட்டுருக்கும். இந்த பிரசாதம் அதுக்காகவே போகலாம். இப்போ சின்ன வயசு உங்களுக்கே தெரியும் இல்லையா? கோயிலில் போகிறேன். அங்கே போன உடனே அவள் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேன்னு சொல்லி அங்கே வந்து 108 கல் இப்படி ஒரு கல்லில் ஒரு தடவை சொல்லணும். இப்படி சுற்றி ஒவ்வொரு கல்லையும் நின்று சொல்லணும். நீங்கள் கோயம்புத்தூரில் இன்னும் கொடிஷியா கிட்ட இருக்கக்கூடிய இஸ்கானில் இருக்குது. இப்போ இருக்கான்னு தெரில, பட் அப்போ இருந்தது. அந்த கல் சொல்கிறேன். அப்படி சுற்றி வரலாம். அப்படி சுற்றி வந்து ஒவ்வொரு இடத்தையும் நின்று ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம் ஹரே ராம 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 ஹரே ஹரே. அடுத்த ஸ்டெப் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம் ஹரே ராம 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 ஹரே ஹரே. பாருங்கள், சொல்லும் போதே எவ்வளோ ஒரு வைப்ரேஷன் பாருங்கள். அப்படி சொல்லிவிட்டு நான் வந்து வரேன். வந்து பிரசாதம் சாப்பிட்றேன். இப்படி ஒரு தடவை பண்ணுறேன். 2வது வாரம் போகிறேன், திருப்பி அதை பண்ணுறேன். 2வது வாரம் அப்படி பண்ணுறேன். 3வது வாரம் எனக்குள்ளே ரொம்ப ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிகிறது. மனசுக்குள்ளே ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குது. பகவத்கீதையை பற்றி அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியா இன்னொருத்தருக்கு உட்காந்து சொல்லின்னு இருக்கார். நான் போய் அப்படி பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கேன். ஸோ அவங்க வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு லெக்சர் கொடுக்குறேன். அந்த லெக்சரில் நானும் போய் கலந்துக்கிறேன். அந்த பேசின்னு இருக்கும்போது பக்கத்தில் கலந்துக்கிறேன். அடுத்து இன்னொரு நாள் பகவத்கீதையை பற்றி பேசலான்னு பேசுகிறதுக்கு ஒரு லெக்சர் கொடுக்குறேன். நான் எப்பவுமே கடைசியில் தான் போவேன். இந்த வாட்டி இந்த லெக்சருக்கு முன்னாடியே போகிறேன். போன உடனே ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை வச்சு அவர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறார். உண்மையாகவே அதாவது டெக்னிக்ஸ் ஆஃப் அவர் லைஃப்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு டெக்னிக்கலாக எப்படி ஹேண்டில் பண்ணணும் பாருங்கள். நான் அஸ்ட்ராலஜர். என்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது நான் ஒரு பிராயச்சித்தத்தை சொல்லி இது பண்ணுங்கன்னு நான் சொல்கிறது உண்டு. ஆனால் த டெக்னிக்ஸ் கிருஷ்ணர் வந்து சொல்கிறார், எப்படி டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணோம் லைஃப்பை அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறார். எது உன்னை பாதிக்கும், எது பாதிக்காது. அப்போது என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது இதை பாதிக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த கோர் ஐடியா இங்கே இருக்குது, அந்த கோர் விஷயங்கள் இங்கே இருக்குது இல்லையா? இது ரொம்ப அழகாக பகவத்கீதை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது. ஸோ எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய் நான் வந்து அதை எடுத்து படிக்க ஆரம்பித்து அதில் மாற ஆரம்பித்து அதில் நிறையா விஷயங்கள் தெரிய ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவாட்ட உபதேச மந்திரம் வாங்க ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் அப்படியே அதில் வந்து போனேன். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதுக்கப்புறம் நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டுருந்தேன். உண்மையாகவே இஸ்கான் வந்து ரொம்ப அந்த ஹரே கிருஷ்ண ஹரே ராமாவோடைய அந்த இது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை லைஃபுக்கு வந்து கொடுக்கும். யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கல ஒரு வேளை நீங்கள் அந்த 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 மந்திரத்தை தினந்தினம் சொல்கிறவாளாக இருந்துட்டுருப்பேன், ஜெபிக்கிறவாளாக இருந்துட்டுருப்பேன். லைஃப்பில் ஒரு பெரிய ட்ரமாண்டஸான ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா தினம் அதிசயம் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான சக்தி. சரி, இன்றைய தினத்தில் இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. இன்றைக்கி நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காசி யாத்திரை இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே யாராவது திதியெல்லாம் கொடுக்காமல் இருந்திருந்தாலோ, ஆடி மாதத்தில் அமாவாசை தவற விட்டுருந்தாலோ, அமாவாசை இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கொடுக்காமல் இருந்தாலோ, வருஷாப்த திதி தவற விட்டுருந்தாலோ, ஏதோ இயற்கையாக நான் வெளியூர் போனோம் வரணும் இப்படியாக்கும் இல்லை பண்ணினோம், எனக்கு என்னமோ மனசில் திருப்தியாக படலைன்னு யாராவது மனசில் நினச்சிட்டு இருந்தால் கூட இந்த காசி யாத்திரையில் கண்டிப்பாக சேர்ந்துக்கலாம். இது மட்டும் ஓகேவா அப்படின்னு கேட்டால் இல்லை. சப்போஸ் எனக்கு வந்து என்னமோ பிரச்சனைகள் நிறையா இருந்துட்டுருக்கு, நான் ஒரு மனசில் ஒன்று நினச்சின்னு இருக்கேன், மனசில் வந்து இது தப்பு எனக்கே படுறது, ஆனால் தெரியாமல் இது தப்பு பண்ணிவிட்டேன், இந்த மாதிரி இனிமேல் இது பண்ணப்படாது, இந்த மாதிரி சில மன குத்துதல்லாம் இருந்துட்டுருக்குன்னா கண்டிப்பாக திரிவேணி சங்கமத்துக்கு ஸ்நானம் பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம்னு சொல்லலாம். அதே மாதிரி எனக்கு எல்லாமே பயமாக இருந்துட்டுருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு பைரவருடைய வழிபாடு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. இப்படி நிறையா விஷயங்கள் இந்த யாத்திரையை பற்றி சொல்லலாம். வெறும் பித்ரு காரியங்கள் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது. அதனால் யாரெல்லாம் இந்த ப்ரீமியம் இந்த ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தில் கலந்துக்கலோ ரொம்பவுமே விசேஷம். இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம், அதற்கு உண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ பார்ப்போமே.
26/8/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 10ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இரவு 9:40 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. இன்றைய திதி காலை 9:12 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு 9:40 வரை சித்திரை, பின்பு சுவாதி. துளாராசி. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. அதாவது சில விஷயங்கள் அதிசயம் நிகழ்த்தும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த அதிசயம் நிகழ்த்தக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு அதிசயம் நிகழ்த்தக்கூடியது. பூமிக்கு மற்ற கிரகங்கள் மூலமாக ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். ரெண்டாவது, தெய்வீகம் பொருந்தின ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். மூணாவது, பெரிய கஷ்டங்கள் கொடுக்குற நாள், அதில் ஒரு தெய்வ கடாட்சம் வந்து நம்மளை அந்த கஷ்டத்தை இல்லாமல் பண்ணுற நாளுன்னு சொல்லலாம். இது 3. ஸோ இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் ஒரு நாளை பற்றி ஜோதிட சாஸ்திரத்தில், வானவியல் சாஸ்திரத்தில். அப்படிப்பட்ட ஒரு நாள் இன்றைய நாள்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நட்சத்திரமும் திதியும் இரண்டும் சேர்ந்து ஒரு விஷயத்தை கொண்டாடக்கூடிய நாளாக இருக்குது. உதாரணமாக பார்த்துட்டேன்னா, கிருஷ்ண பகவானுக்கு உகந்த நட்சத்திரம்னா ரோகிணி நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் இல்லையா? ஆமாம். அதே மாதிரி அவருக்கு உகந்த திதி அவருடைய அஷ்டமி திதி தான். அவருடைய அவதார திதினா அஷ்டமி திதி. ஸோ அப்போது அஷ்டமியும் வந்திருக்கு, இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரமும் வந்திருக்கு. ரெண்டுமே விசேஷம். கிருத்திகை ரோகிணி சேர்ந்து வந்திருக்கு. இது முருகப்பெருமானுக்கு ரொம்பவுமே சிறப்பு. நட்சத்திரத்துக்கே சிறப்பான நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம்னு சொல்லலாம். அப்போ இந்த நாள் அன்னைக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தெய்வீக கடாட்சம் கொண்ட அற்புதமான நாள் ஒன்று. சரி, இந்த நாள் அன்னைக்கு நமக்கு பூலோகத்தில் அதிசயங்கள் நிகழக்கூடிய நாள் ஒத்துக்கலாம். ஆனால் அஷ்டமி திதியில் அஷ்டமி சப்தமி அஷ்டமி சேரும் பொழுது சில விதமான நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது. அதனால தான் நல்ல காரியங்கள் பண்ணப்படாது. சூரிய சந்திரனுடைய ரேஸ் வந்து அவ்வளோ விசேஷமாக கிரகங்களுக்கு படாது. அதனால் அது ஒன்றுக்கு ஒன்று பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ திருப்தியாக இருக்காது சூரியனும் சந்திரனுக்குள்ளேயும். அதனால தான் அந்த நாளை வந்து ஒதுக்குறாங்க. ஜோதிட சாஸ்திர ரீதியாக நமக்கு சொல்லப்படுற விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அந்த அவதார புருஷர், அதாவது பகவானுடைய ஜனன நாளாக இருக்கும் பொழுது அது வந்து இந்த விதமான நெகட்டிவை தூக்கி எறிஞ்சுடுறது, நல்லதை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்படி இந்த ஜோதிட ரீதியான ரகசியங்கள் வந்து இந்த நாளில் நிகழ்கிறது. இப்படி இந்த நாளில் நம்ம வந்து பகவானை வேண்டிண்டு மரணம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். அதை பற்றி ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கி கிருத்திகை, அதே மாதிரி கோகுலாஷ்டமி வந்திருக்கு. ரொம்ப சிறப்பான நாளாக இருக்குது. இன்றைய தினத்துக்கு உண்டான பலாபலன்கள் இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். ஒவ்வொரு விஷயமா பார்த்து எடுத்து செய்வேல். பணம் சம்பந்தமாக ஏதாவது, இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், என்ன யூஸ், இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ், இதனால் எனக்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இத்தனை நாள் ஹெல்ப் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் இனிமேல் எனக்கு எதாவது பிரயோஜனமாக என்ன பண்ணுவேன், இல்லைனா ஐ ஒன்ட் டூ திஸ், எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சில காரியங்களே எடுத்து ஓப்பனாக சொல்லிவிடுவேன். அவளுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுறது. பிகாஸ் நான் ஹெல்ப் பண்ணி கடைசியில் ஒரு நல்ல பேர் கிடையாது. காரியம் நடக்கலைன்னு இவா மூலமாக நடக்கலை அப்படின்னு சொல்லிவிடுவா. அதனால் என்ன முடிஞ்சதோ அதை நான் வந்து செய்து தரேன், ஆனால் எனக்கு என்ன பிரயோஜனம் நான் யோசிப்பேங்கிற மாதிரி ஒரு காரியத்தை யோசிப்பேன். குடும்பத்தில் உற்றார் உறவினர் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தாயாரை சந்திக்கிறது. ரொம்ப நாளாக ஃபோனில் பேசாமல் இருந்து இப்போ பேசி எல்லா விஷயங்களும் அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டுப்பேன். இன்றைய தினத்தில் மேஷ ராசி நண்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு விடாத உழைப்பு. பார்ப்போம், இருக்கு கடவுள் இருக்கார், நம்பிக்கை இருக்குது, எனக்கு ஜெயிச்சிருவேன் நம்பிக்கை. இன்றைக்கி பிரயாணம் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், இப்படி பிரயாணங்கள் கடகடன்னு பிரயாணங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். இன்றைய தினத்தில் தம்பி தங்கைக்கு ஏதேனும் ஒரு காரியங்கள் பண்ணுவேன். படாதுன்னு நினச்சிட்டு இருந்த விஷயத்தை பேசிவிடுவேன். இன்றைக்கி என்னமோ லூஸ் டாக் பண்ணிவிட்டேன், தப்பு இல்லை, நினச்சிட்டு இருந்தேன், அப்பவும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் அப்படியே பேசிடுவீங்க. அதே மாதிரி சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கவங்க, மார்க்கெட்டிங் சம்மந்தமான துறை, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான துறை, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக கடல் துறையில், கடலுக்கு பக்கத்தில்
சங்கு சம்பந்தமான விற்பனையெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கடல் சார்ந்த துறைகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ரிஷப ராசி நண்பர்களே, மிதுன ராசி நேயர்களே, நம்ம எடுத்ததெல்லாம் வெற்றி தான். ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் எனக்கு என்னன்னே தெரில, ஏன் ஸ்டக் இதெல்லாம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இது மட்டும் ஸ்டக் ஆகிறதே, எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு யோசனை மனசில் தோணின்னு இருக்கும். காரண காரியம் இல்லாமல் இறைவன் ஏதாவது பண்ணுவாரா, இதுவும் நன்மைக்கே அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். டிக்கெட் புக்கிங், அது இதுன்னு பல காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிரசித்தி பெற்ற இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. சின்ன சின்ன விஷயம் அப்பப்போ மறதி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துண்டு அதுக்கப்புறம் சில வேலைகள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. யாராவது ஒரு பொறுப்பு கொடுத்தா, பாரு இன்றைக்கி போய் இந்த வேலையை எனக்கு கொடுத்துருக்கா, ஆனால் இன்றைக்கி தான் டயர்டாக இருக்குது சே அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் யோசிப்பேன். மிதுனராசி நேயர்களே, கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம். நண்பர் மூலமாக காரியத்தை சாதிப்பில் நாசூக்காக பேசி கரெக்டாக அந்த விஷயத்தை வெற்றிகரமாக செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. படிப்படியாக யோசித்து டெவலப் ஆவேல், கவலைப்பட வேண்டாம். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக இருக்கும். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. யார் என்ன மதித்தாலும் மதிக்கலாம், இறைவன் இருக்கார், எல்லாத்தையும் பார்த்து பாருங்கிற நம்பிக்கையோடு செயல்படுவேன். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தானாக வந்து சேரும். சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் இது செயல்படுத்தலாமா வேண்டாமா, இஸ் இட் ரைட் ஆர் ராங், ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவாளுடைய டிஸ்கஷனோட சில விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள். தொழில் முறைகளில் நிறைய பேர்த்த சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வயசானவாளை கவனமாக பார்த்துக்கணும். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் கையெழுத்து போட்டு பேசி காரியத்தில் ஜெயிச்சு ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. நல்லவர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சினிமா துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவா, அதே சமயத்தில் இசையமைப்பாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் தேடின்னு இருக்கிறவங்களுக்கு எனக்கு திறமை இருக்குது, அந்த திறமையை யாராவது ரெக்கக்னேஷன் பண்ண மாட்டாளா, யாராவது ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாளா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். கன்னிராசி நேயர்களுக்கு பா 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 என்னமோ தெரியல, இந்த ஒரு வாரமாக சொல்லப்படாது, இவ்வளோ பாடு. இப்போ பரவாயில்ல சார், நவ் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைப்பது. இதையாவது ஒரு விஷயம் வந்ததுன்னா, நான் வரலாப்பா சாமி இந்த விளையாட்டுக்கு, எந்தவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு இருப்பேன். பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக நல்லது தான். நிறைய பேர் சொல்லுவா, பிரச்சனையை சந்திச்சாதானே முன்னேற முடியும். கரெக்டாக தான். யார் சந்திக்கிறது, யார் விளையாடுறது, அப்பா நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். ஏற்கனவே ஒரு அஷ்டம சனி முடிஞ்சு, ஒரு 7.5 சனி முடிஞ்சு, அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு. ஒரு மனிதனுக்கு இத்தனை அடி கொடுத்தா எப்படி, இப்போ தான் ஓரளவுக்கு தேவலை, அதனால் அப்படியே நான் போய்க்கிறேன்னு சொல்கிற மாதிரி சில விஷயத்தை நீங்களே சொல்லிப்பேன். கன்னிராசி என்பர்களே, நல்லது தான், அனுபவம் பேசுறது அப்படின்னு வச்சுக்கலாம் இன்றைய தினம், இல்லையா? தெய்வ வழிபாடு வெற்றியை தரும். துளாராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் என்னுடைய கணிப்பு, கொஞ்சம் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏதோ ஒன்று சரியாக படலைன்னா அந்த இடத்த விட்டு அழகாக நகர்ந்துக்கிறது நல்லது. இந்த 2 பேர் பேசின்னு இருக்கா, இது என்னமோ எனக்கு சரியாக படலை அப்படின்னு சொன்னால் நைஸாக அந்த இடத்த விட்டு நழுவிக்கிறது நல்லது. மற்றவாளை பற்றி பேசுகிறா, நம்மளை பற்றியும் பேசுவா அப்படின்னு மனசில் நினச்சிக்கோங்க. ஸோ மனசு என்ன சொல்கிறதோ அதை கேட்குறது நல்லதாக கொடுக்கும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம், அவசர பிரயாணம் வேண்டாம், டக்குன்னு கிராஸ் பண்ண வேண்டாம், குழந்தைகள்கிட்ட விளையாட்டு வேண்டாம், விளையாட்டு வினையாகும். சின்ன விஷயம் தமாஷா பேசுவேல், அது பின்னாட்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். பண கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நமஸ்காரம் பண்ணுங்க. சாகசங்கள் பண்ண வேண்டாம், முடியாத விஷயத்தை எடுத்து செய்ய வேண்டாம். யாராவது உங்களை திட்டினா தூட்டினா பேசிட்டு போட்டு எல்லாம் பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு மனசில் நினச்சிக்கோங்க, நல்லது நடக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பேர் புகழ் அந்தஸ்து வரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் வரும். விடாத உழைப்பு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதே சமயத்தில் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, அதே சமயத்தில் வீடு ஃப்ளோரிங் சம்மந்தமாக, கார்பெண்டிங் சம்மந்தமாக, இந்த ஹோம் தேட்டர்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு,
அதே போன்று பார்த்துட்டோம்னா டெக்னிக்கல் ஒர்க்கில் எடுத்து பண்ணிட்டுருக்கோம், டெலிகாமில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இன்றைய தினம் உண்டு. சில முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். எங்களுக்கு கவலையெல்லாம் குழந்தைகளை பற்றி தான் சார், வெளியில் சொல்ல முடியாது ஆனால் மனசில் நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு வருத்தங்கள் தீரும். விருச்சிக ராசி நேயர்களே, தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். காரியங்கள் வெற்றியாகும், நினச்சது நடக்கும், கேட்ட இடத்துல கடன் கிடக்கும். ஆனால் கடனுக்காக கடன் வாங்கக்கூடாது. நிறைய கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது, நிறையா சில அனாவசிய செலவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் போட்டி போட்டால் நீங்கள் ஜெயிச்சுடுவீர், கவலைப்பட வேண்டாம். துணிக்கடையில் வேலை பண்ணிட்டு இருக்கோம், துணிக்கடை வச்சுன்னு இருக்கோம், நகை கடையில் வேலை பண்ணிட்டு இருக்கோம், நகை கடை வச்சுன்னு இருக்கிறவங்க, நகை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். புதுசாக படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்பு உங்களுக்கு வெற்றியை தரும், பேர் புகழ் அந்தஸ்து தரும். லாங்குவேஜ் ஸ்கில்லை தயவு செய்து கற்றுக்கோங்க, பின் நாட்களில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, மகர ராசி அன்பர்களே, மாற்றங்களே மாறாதுங்கிற மாதிரி, அதாவது எல்லா விஷயங்களும் ஒரு மாற்றம் தேவை. அதனால் அடிப்படையாக யோசித்து செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். சாஸ்திர சம்பிரதாயம் ஜோதிட சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஏற்படும். அரசியல் பற்றி பேசினா அப்படின்னு உட்காந்து ஒரு 2 நிமிஷம் கேட்பேன். அதே போன்று இன்றைக்கி மற்றவாளை பற்றி பேசினானா என்னாச்சு, அப்புறம் அவளை பற்றி பேசியிருந்தால இல்லை என்னமோ அவங்க ஃபேமிலியில் ஏதோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கி தினத்தில் கேட்கக்கூடியதாக இருக்குது. சினிமா, பட, கதை, புதுசாக ஏதோ ஒரு விஷயங்கள், இது போன்ற விஷயங்கள்லாம் கேட்டு மனசில் சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். சொந்த பந்தங்கள் ரொம்ப நாள் பேசாதவா இன்றைய தினத்தில் உங்ககிட்ட பேசுவான், அது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். உற்றாருடன் தெரிஞ்சவாளை பிடித்தவாளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கி எதேனும் ஷைன் போடுறது, எதேனும் முக்கியமான விஷயங்கள் எடுத்து பண்ணுறது, முக்கியமான காரியங்கள் பேசுறது, முக்கியமான விஷயங்கள் எடுத்து யோசிக்கிறது, இது போன்ற காரியங்கள்லாம் அனுகூல்யமாகும். இன்றைய தினத்தில் பலவிதமான யோசனைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக மாறும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். ஒரு விஷயத்தை நம்ம இத்தனை நாள் தக்க வச்சுட்டு இருக்கோமே, இதே பெரிய விஷயம், உண்மையாகவே இதுவே பெருசு அப்படின்றத யோசிப்பீங்க. அதேமாதிரி உற்றார் உடனே உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. புதிய கம்பெனி ஆரம்பிக்குது, புதுசாக ஏதேனும் பிஸ்னஸ் ஆரம்பி, லிஃப்ட் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், மாலில் ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, ப்ளம்பிங் சம்மந்தமாக, கார்பெண்டிங் சம்மந்தமாக, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, அதே சமயத்தில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து அந்த ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும் இன்றைய தினம். மீன ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி கிரக நிலை பார்த்துட்டுலாம் ஓட விட்டுட்டே இருக்கும். இங்கே இப்போ தான் நின்று அது அங்கே போகிறோம், அங்கே ஐயோ இப்படி 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 இங்கே எங்கெங்கே ஓடிகிட்டே இருப்பேன். இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார், நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு காலையாவது ஆட்டின்னு இருப்பேன், எண்ணத்துலையாவது ஓடின்னு இருப்பேன். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் பலவிதமான யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, சர்ஜனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, காலேஜ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய கடை நிறுவனம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு டார்கெட் வச்சுருப்பேன், இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் சக்ஸஸ் ஆயிரும். நிறையா விஷயங்களில் சோதனைகள் இருக்கும், பின்னாடி சாதனை படைப்பில் கவலைப்பட வேண்டாம். என்னடா அது பாசிட்டிவாகவே சொல்கிறேன் ஒன்று அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. மீனராசி நேயர்களே, 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் கோகுலாஷ்டமி. இந்த கோகுலாஷ்டமியில் என்னென்ன நம்ம விஷயங்கள்லாம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் நல்ல தெய்வ கடாட்சம் இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வழிமுறை சொல்கிறேன். நீங்கள் பெருமாள் கோயிலில் போனெல்லாம் ஒரு தீர்த்த வாசம் அடிக்கும், உங்களுக்கு தெரியும். இந்த தீர்த்த பொடி வாசம் இருக்கும் இல்லையா, ஏலக்காய் ப்ளஸ் பச்சைக்கற்பூரம் இதை போட்டு நல்லா பொடிச்சு அதை வீட்டில் ஜலத்தில் விட்டு வீடு ஃபுல்லாக புரோக்ஷனம் பண்ணி விட்ருங்க. பாசிட்டிவாக இருந்துட்டு இருக்கும். ஒரு மாவில் ஒரு தர்பையை போட்டு வீட்டில் புரோக்ஷனம் பண்ணி விட்டால்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒருவேளை எனக்கு அந்த பொடியெல்லாம் பண்ண முடியாது சார் அப்படின்னு நினைக்கிறவா தாராளமாக நம்ம கீழே இருக்கக்கூடிய இதுக்கு தொடர்பு கொண்டுலாம் அவன் உங்களுக்கு கைடு பண்ணுவாள். இதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிவிட்டு வீட்டில் கிருஷ்ண பரமாத்மாவுடைய படமோ அல்லது பெருமாளுடைய அந்த அந்த இது வச்சுருப்பேன் இல்லையா, நீங்கள் நவராத்திரியில் வைக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் அதை வச்சுருந்தேன்னா ரொம்பவுமே சிறப்பு. சில பேர் ஆலையில் கிருஷ்ணர் வச்சுருப்பா, சின்ன ஊஞ்சலில் வச்சுருப்பா.
ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுடைய காலச்சு எடுத்து வீட்டில் வச்சு அதுக்கப்புறம் அப்பம் வடை அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வெண்ணெய் இதை சாத்துறது ரொம்பவுமே விசேஷமான பலன்கள் கொடுக்கும். பானக நிவேத்தியம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இப்படி இன்றைக்கி கோயிலில் பக்கத்தில் ஒரு சிறப்பாக கிருஷ்ணர் வழிபாடெல்லாம் நடந்துட்டுருக்கு. கிருஷ்ண நாமம், கிருஷ்ண சங்கீர்த்தனை, சுவாமியினுடைய பஜனைகள்லாம் இருந்ததுன்னா நீங்கள் போய் உபன்யாசம் இருந்ததுன்னா கேட்குறது நல்லது. பகவத்கீதையில் ஒரு வரியாவது இன்றைக்கி படிக்கிறது ரொம்பவுமே விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப அழகாக அலங்காரங்கள்லாம் பண்ணுவோம். அப்படி அலங்காரங்கள் பண்ணுறது ரொம்பவுமே பலன்களை கொடுக்கும். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், யாரெல்லாம் வாட்ஸ்அப்பில் நமக்கு குழந்தைகள் அலங்காரம் பண்ண வாழ்க்கெல்லாம் ஆன்மீக தகவல் புஸ்தகம் கொடுத்தோம். நிறைய பேருக்கு இங்கேருந்து கொரியர் எடுத்து அமுச்சு வச்சுருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப அழகாக அலங்காரங்கள்லாம் பண்ணுங்க. குழந்தைகள்கிட்ட கிருஷ்ணநாமத்தை சொல்ல வைங்க. அது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த வாட்டி நான் ஒரு இடத்துக்கு இந்த கிருஷ்ண பகவானை பற்றி பேசுகிறதுக்காக போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வரக்கூடிய ஸ்கெட்யூல், நான் என்னோடய ஸ்கெட்யூல் பார்த்துட்டேன்னா நவம்பர் மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் வெளிநாடு பிரயாணங்கள் இருந்து கொண்டு இருக்குது. வெளிநாடு பிரயாணம் ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த காசி யாத்திரை நவம்பர் 11ஆம் தேதி இருந்துட்டுருக்கு. அதில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.